விஜயின் கோட் திரைப்படம் கடந்த 4 நாட்கள்ல ரூபாய் 250 கோடிக்கு மேல் வசூல் குவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வரும் நிலையில இந்த படத்தை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாயிருக்கு. அவங்க அது என்னன்னா, கோட் படத்துல விஜய், தோனி இவங்க இருவரையும் ஒரே காஸ்ட்ல நடிக்க வைக்க இயக்குனர் வெங்கட் பிரபு திட்டமிட்டதா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி களமிறங்கும் முன்பு விஜய் அவரை சந்தித்து இறுதி போட்டிக்கு வாழ்த்து தெரிவிப்பது போன்ற காட்சியை உருவாக்க திட்டமிட்டோம். இதுக்காக தோனியை வெங்கட் பிரபு அணுகியிருக்காரு. ஆனா தோனியோ அந்த கோட் ஷூட்டிங் நடைபெறும் நாட்கள்ல வேறு சில நிகழ்ச்சிகள்ல கமிட் ஆகியிருந்ததுனால இந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராங்க. கோட் படத்துல தோனி நடிப்பாரா என்ற ஆர்வம் விஜய்க்கே அதிகமா இருந்துச்சாங்க. ஷூட்டிங்கின் போதே தோனியிடம் இருந்து எதுவும் பதில் வந்துச்சான்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு கிட்ட விஜய அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாலாம். ஆனா கடைசி வரைக்கும் தோனியோட தேதி கிடைக்காத காரணத்தால் காட்சி அமைப்புல சில மாற்றம் செஞ்சு உருவாக்கியிருக்காங்க. தோனி நிஜமா நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை இப்ப சொல்லிட்டு வராங்க.